ரம்யா எவிக்ட் ஆறதுக்கு முன்னாடி சாண்ட்ரா நிஜமாவே ரம்யாவ பத்தி பின்னாடி பேசியிருக்காங்களா? அப்படின்றத பார்த்துருவோமா? ஆ எனக்கு என்னால வந்து ரம்யாவ நம்ப முடியல. ஓகே. ஐ ஃபவுண்ட் இட். சம்வேர் எனக்கு வந்து நீ வந்து ஓகேவா? ஏன்னா அவ எங்க என்ன போய் போட்டு குடுப்பான்றது தெரியாது. எதுவுமே ஓப்பனா சொல்ல முடியாது. அவளுக்கு அந்த சூரியனுக்கு சொல்ல முடியாது, நட்சத்திரத்துக்கு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. திருச்செந்தூர்ல முருகனே, ஒப்பைய போல பிள்ளையாரே, ஓடியில ஜெயிலரு. எஸ், நிஜமாவே வந்து சாண்ட்ரா ரம்யாவ பத்தி பின்னாடி பேசியிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் புரியவே இல்ல. இது வந்து ஒரு பிக் பாஸ் கேமு. பிசிக்கலி, மென்டலி விளையாடக்கூடிய ஒரு கேமு. அது இல்லாம இந்த பிக் பாஸ் எப்படி வேலை செய்யும்? எப்படி வெளியில எல்லாருமே பார்ப்பாங்க? அப்படின்றத எல்லாருமே இப்ப இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே நல்லாவே பார்த்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிக் பாஸ் சீசன் தமிழ்ல மட்டும் சீசன் 1லேருந்து சீசன் 8 வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்பாங்க. எந்த மாரி வெளியில போவோம், எந்த மாரி பேசுவாங்க, எந்த மாரி பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து எந்த மாரியான வார்த்தைகள உள்ள விடணும் அப்படின்ட்டு எல்லாமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன ஒருத்தங்களால குடுக்க முடியுது அப்படின்ட்டு எனக்கு நிஜமா தெரியல. இது சாண்ட்ரா மட்டும் இல்ல. நெறைய பேர் இந்த ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்ற மாரி சொல்லலாம். ஒரு விஷயத்த சொல்லிர்றாங்க. ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா நான் பண்ணல, நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன் அப்படின்ற மாரி ஒரு மாரி ஜஸ்டிஃபிகேஷன் பண்றது வந்து எந்த விதத்துல கன்வே ஆகும் அப்படின்றத பத்தி கொஞ்சம் அவங்க யோசிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில சின்ன விஷயங்கள் நம்ம யோசிக்காம நம்ம ஏதோ ஆன் த ஃப்ளோல பண்ணக்கூடிய விஷயங்கள் வெளியில எந்த மாரி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத பத்தியும் நம்ம நல்லாவே யோசிச்சு நல்லா பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா சுத்தி அத்தனை கேமரா இருக்கு. அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இத்தனை கேமரா இருக்கே, இதுல வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பொய் சொன்னா மாட்டிப்போமே. ஏன்னா வெளியில அத்தனை பேர் பார்க்குறாங்களே, எல்லாமே ரெக்கார்டட் ஆச்சு. ஸோ நம்ம இப்ப இல்ல அப்படின்னு சொன்னாலுமே ப்ரூஃபோட காட்டுவாங்களே அப்படின்றதெல்லாம் எல்லாருமே கொஞ்சம் நெனச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். சாண்ட்ரா அவர்கள் வந்து ரம்யாவ பத்தி பின்னாடி பேசியிருக்காங்க. பின்னாடி பேசினது மட்டும் இல்லாம ரம்யா எவிக்ட் ஆகும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுமே இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.